டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் பேசல. அன்னைக்கு நைட் ரொம்ப கோவமா இருந்தாரு. அவரோட பிஹேவியர் டோட்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு. அவரோட பிஹேவியர் டோட்டலா நினைக்கிறேன். எவ்வளவோ பேச ட்ரை பண்ணா அவர் என்கிட்ட பேசவே இல்லை. அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரவும் இல்லை. ஸோ அவர் ரூம்லயே இருந்துட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் சண்டே அவங்க அப்பா அம்மா வந்தாரு. பழனி கோவிலுக்கு போற ஒரு பிளான் இருந்தது. ஸோ அங்க போயிட்டு அவங்க என்ன பார்த்தோன்னே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பிரச்சனை, என்ன எப்படி அவளுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது. யார் கேட்டா? அவங்க பேரண்ட்ஸ். ஓகே. கேட்கும்போது இவர் ஆக்சுவலா முன்னாடி நான் சாட்டர்டே நைட் நான் தம்பி வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இப்போ இந்த பிரச்சனை எதுவுமே உங்க வீட்டுல சொல்ல வேண்டாம், ஒரு 1 வீக்ல ஏதோ மெடிசன் மட்டும் எனக்கு மெடிசன் அலர்ஜி இருக்கு, மெடிசன் ஹெடேக்கு நான் மாத்தி போட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த அலர்ஜி. நான் 1 வீக்ல திருப்பி போட்டோதெரபி ட்ரீட்மெண்ட் கோயிங்க. ஸோ அதை நான் போட்டோதெரபி வச்சேன்னா திருப்பி என்னோட கலர் மாறிடும். ஸோ நோ ப்ராப்ளம் இருக்கு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. சரின்னு அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், சொன்னா பிரச்சனை ஆகும். எவ்ரி 1 hour என் கூட பேசாம இருக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் காலையில கால் பண்ணி சாப்பிட்டியா, மதியம் லஞ்ச், நான் மெடிசன் சாப்பிட லேட் ஆனா கூட ஒரு 10 o'clock கரெக்டா கால் பண்ணிடுவார் மெடிசன் எடுத்து. அந்த அளவுக்கு தான் என்னோட என் ரொம்ப கேரா இருந்தாரு. அன்னைக்கு கால் பண்ணவே கிடையாது. 3 o'clock நானே கால் பண்ணேன். மார்னிங் வந்து இன்னும் கால் பண்ணிட்டு 3 o'clock நானே கால் பண்ணப்போ அப்பமா என்ன சொன்னாங்க அப்படின்னு அது கேட்டப்போ, இல்ல இந்த மாதிரி நேற்று நடந்த எல்லா பிரச்சனையும் நான் வீட்டுல சொல்லிட்டேன், என்னால சமாளிக்க முடியல, எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, இவ்வளவு நாள் எடுத்த டெசிஷன் எல்லாமே தப்பான்னு தோணுது, என்ன இனிமேல் வந்து நான் என்ன டெசிஷன் எடுத்தாலும் நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு தான் நான் டெசிஷன் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாரு. அப்புறம் அதுக்கப்புறம் 5-6 வீட்டுக்கு வந்துட்டாரு. நான் ரொம்ப அவர்கிட்ட தனியா கூப்பிட்டு அழுதேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பேசின, எவ்வளவு தூரம் நேற்று ரெக்வஸ்ட் பண்ணல, வீட்டுல சொல்ல வேணாம்னு சொல்லி இப்ப எதுக்கு சொன்னா, இப்ப என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணுவாங்க அவங்க அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசினேன். இல்ல பாத்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம், நான் அவங்க கேட்கும் போது என்னால தவிர்க்க முடியல. August 2 இவரு ஃப்ரைடே அந்த 4 நாளும் எங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா இங்கதான் எல்லாமே அவர் இங்கதான் தூங்குறதுல இருந்து எல்லாமே அவர் இங்கதான் எங்க வீட்டுல தங்கிருக்கிறது மட்டும் தான் பக்கத்து ரூம். பட் ஆனா இருக்கிறது எவ்ரி திங் இங்கதான். அப்படி இருக்க அந்த 4 days-ம் எங்க வீட்டுல சாப்பிட கிடையாது, தூங்க வர்றது இல்ல. அந்த சண்டேக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா பாத்துறதுக்கு அப்புறம் அந்த 4 days அவரோட பிஹேவியர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருந்தது. என்கிட்ட போன் நான் மட்டும் தான் கால் பண்ணி பேசணும், அவர் போன் பண்ண மாட்டாரு. நீங்க போன் பண்ணும்போது போன் எடுப்பாரா? போன் எடுப்பாரு. ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கேன் அந்த மாதிரியே சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணாரு. பட் ஆனா அந்த அளவுக்கு அவர் மேல டவுட் வர அளவுக்கு அவர் நடந்துக்கவும் இல்லை. எப்பயும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு தான் போவாரு. ஃப்ரைடே மார்னிங் வரவே இல்லை. நான் 9:30 வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன், வரவே இல்லை. அன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் கால் பண்றேன், ஏன் இன்னும் ஆபீஸ் கிளம்ப டைம் ஆச்சு சொல்லி கேட்கிறேன். இல்ல நான் எல்லா நாளும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுமா, நான் ஆபீஸ் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவரோட பேச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சண்டே பேரண்ட்ஸ் வராங்க, ஃப்ரைடே அவர் இப்படி பேசவும் எனக்கு ரொம்ப எனக்குள்ள ஒரு பயம். இவரு என்கிட்ட சொன்ன ரீசன் வந்து, இல்ல என்ன வேற எந்த பிரச்சனை உனக்கு இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும், த்ரோட் லைஃப் நான் இப்படிதான் என்னோட லைஃப் நான் புடிச்சுதான் ஏத்துக்கிட்டேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சைல்டுக்குங்கும் போது என்னால டவுட்ல ஒரு லைஃப் என்னோட லைஃப் வந்து டிசைட் பண்ண முடியல, கண்டிப்பா இந்த விஷயத்துல இனி பேரண்ட்ஸ் சொல்றதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு அன்னைக்கு மதியானம் தெளிவா என்கிட்ட சொன்னாரு. ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாரு. நான் வேணும் என்னை விட்டுட்டும் போக முடியாது, நான் 8 years கூட ஒன்னாவே இருந்திருக்காரு. as husband wife தான் 2 பேரும் 8 years தான் வாழ்ந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க விட்டுட்டும் போக முடியாது, அதுவும் அவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல, என் பேரண்ட்ஸ் வரட்டும், அவங்க சண்டே வந்து என்ன பேசுறாங்களோ அது என்னோட டெசிஷன் சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்காக பேசுறாரு அப்படின்றத ரொம்ப ரொம்ப நம்பினேன். 8 years-ம் எனக்காக அவங்க வீட்டுல பேசிட்டாரு. ஒவ்வொரு டைமும் இந்த 8 years 2 பேரும் வந்து கணவன் மனைவியாகவே வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த 8 years-ல என்னைக்காவது வந்து நம்மள வந்து கை விட்டுட்டு போயிடுவாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல? இல்ல வரல. ஞாயிற்றுக்கிழமை வந்தாரா ஃபேமிலியோட ஈவினிங் 6:30க்கு வந்தாரு. 7 பேர் வந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு யார் யார் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் அன்னைக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு எங்க வீட்டுக்கு கூட வரல. அவரோட ரூம் இங்க கூப்பிட்டதுக்கு இல்ல இங்க வேண்டாம், நாங்க அங்க வரல, எங்க ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இங்க எல்லாரும் போனோம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இதுக்கு மேல என்கேஜ்மெண்ட் தானே முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேல மேரேஜ் பண்ண வேண்டாம், நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு அவங்களும் ஒன்றும் நல்லதா சொல்லல. ஸோ அதனால இது பண்ணி வச்சா சரியா இருக்கும்னு எங்களுக்கு படல. ஸோ இப்பயே பிரிச்சுக்கிறது பெஸ்ட். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கும் அப்பா அம்மா கிடையாது, அவங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ எங்கனால எங்க பையனுக்கு இப்படி ஒரு விஷயம்னு தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்துல எங்களால முழுசா ஈடுபட முடியல. ஸோ அதனால பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ஒன்லி லவர்ஸ் அப்படின்றது மட்டும் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இந்த ஃப்ரைடே போன அன்னைக்கு கேட்டேன், எனக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தோன்ற அந்த கன்ஃபர்மேஷனை சொல்லிதான் நான் அவங்க கூட வாழணும், வேற எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அதை நான் சொல்லணுமா வேணாமான்னு கேட்டதுக்கு இல்ல அதை பத்தி எல்லாம் நீ எதுவும் பேசிடாத, நான் கண்டிப்பா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. கடைசியா கீழே போயிட்டு நான் ஒரு வழி அனுப்பும் போது பட் அவங்க அப்பா பேசிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க, ஆகாது அப்படின்னு 1 hour பேசினாங்க.
இவங்க எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் அவரு பேசினாரு. சாட்டர்டே ஒரு அந்த ஃப்ரைடேல இருந்து நடந்த எல்லாத்தையும் கோயிலுக்கு போனது, இந்த மாதிரி டாக்டர் கிட்ட போனது எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ குழந்தைக்கு எனக்கு வந்து ஜாதகம்ன்றது பிரச்சனை கிடையாது, எனக்கு குழந்தைக்கு வரும்ன்ற ஒரு பிரச்சனைனாலதான் இப்பயும் எனக்கு பயமா இருக்கு கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சொல்லிட்டு இல்ல வேண்டாம் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அன்னைக்கு சொன்னாரு. அதான் கடைசி ராம பாத்தீங்க? ஆமா. அதுக்கப்புறம் பாக்கல. அதுக்கப்புறம் அவரும் கான்டாக்ட் பண்ணல? இல்ல, அவர் கான்டாக்ட் பண்ண நிறைய ட்ரை பண்ண ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. சோ அவர் வீடு எங்க இருக்கு, வீட்ல யார் யார் இருக்காங்க, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா யார் மூலமாவும் அவர் எங்க இருக்காரு? நிறைய ட்ரை பண்ண, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் மூலமா நிறைய கால் பண்ண, மெசேஜ் பண்ண, அவருக்கு மெயில் பண்ண. எல்லா கால்ஸையும் அவர் புது நம்பரும் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கால் பண்ண, என்னோட நம்பரே பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சேன். மறுபடியும் வந்தாருன்னா ஏத்துப்பீங்களா? கடைசி நிமிஷம் ஒரு வாயை திறக்கிற வரைக்கும் எனக்காக பேசுவாருன்னு தான் நான் நம்பி இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ராம நான் பார்த்ததே கிடையாது 8 இயர்ஸ்ல. நான் அவ்வளவு நம்பிக்கையா தான் இருந்தாரு. என்னென்ன ஏமாற்றங்கள் உங்க மனசுல ஓடுது? அவ்வளவுதான், லைஃப்ல என்ன இருக்கு, லைஃப்ல பேரண்ட்ஸும் கிடையாது. சோ பேரண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அவர்கிட்ட அஃபெக்ஷன் எதிர்பார்த்தேன். எல்லாருமே எங்களை லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்பயும் எல்லாருமே ராம் வைஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ராம் வைஃப்னு சொன்னாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியும். என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இந்த தொலைக்காட்சியில காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை ராம் இந்த தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் வந்து நீங்க அசிங்கப்படுத்துறதுக்காகவோ அல்லது பழி வாங்குறதுக்காகவோ நீங்க இது பண்றீங்கன்னு அவர் நினைக்க கூடாது. ஒருக்கா காமிக்க விரும்புறீங்களா? வேண்டாம். இப்போ வந்து என்னால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க இருக்கீங்க? கண்டிப்பா. ஏன் சொல்றது சொல்ல தெரியல. அவரை என்னதான் அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருந்தாலும் as a wife என்னால விட்டு கொடுக்க முடியல. அவ்வளவுதான். till now I love him. ஒரு ஆம்பளைங்க வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அப்பா அம்மா எதிர்த்து என்னால நிக்க முடியாது, அவங்கதான் முக்கியம், அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு பெண் வந்து அவர் என்னத்த துரோகம் பண்ணாலும் இன்னும் நான் அவரை காதலிக்கிறேன்னா நீங்க சொல்றீங்க. அவருடைய மனைவியா மனசுல நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. என்னால எந்த ஞாபகத்தையுமே மறக்க முடியாது. சொந்த வீட்லயே வாழ்ந்தனால ரொம்ப அவரோட தாட் ரொம்பவே இருக்கு. 2 months டோட்டலா மேரேஜ் ஸ்டாப் ஆனதுனால வெளியவே என்னால போக முடியல. எங்க வீட்லயே அவர் இருந்தனால வீட்டை விட்டு வெளியே போனாலும் எப்பமா மேரேஜ் இன்விடேஷன் எடுத்தாச்சு, எல்லாரும் அதேதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னால பதிலே சொல்ல முடியல. சோ அப்பா இல்ல, அப்பா இருந்திருந்தா அது வேற மாதிரி பிரச்சனையா போயிடுக்கும். இன்னைக்கு என் சார்பா பேச யாருமே கிடையாது. சாந்தி, கேமரா உங்க முன்னாடி இருக்கு. ஐம் ஷுவர் யாராவது அந்த ராம் கிட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, சாந்தி கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. கேமரா பார்த்துட்டு ராம் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு கேட்டுடுங்க. கடைசியா அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி பேசணும். நிறைய விஷயம் இருக்கு. நிறைய நாள் கேட்டிருக்கேன், ஏதாவது பிரச்சனை நீ விட்டுட்டு போயிருவியா? இல்ல இல்ல அப்பெல்லாம் விட்டுட்டு போவாங்க, நீ லூஸ் ஆகி லூஸ் மாதிரிலாம் பேச, அந்த மாதிரிலாம் பேசுவார். நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் அவர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. அந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் உங்களுக்கு கண்டிப்பா. அதுக்கப்புறம் ப்ராபபிலி அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்ல நான் டிசைட் பண்ணணும்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த இடத்துல क्वेश्चन மார்க் தான் போட்டு வச்சிருக்கேன். I can definitely understand சாந்தி. ஏன்னா நம்ம இவ்ளோ வாழ்க்கையே இதுதான் நான் நினைச்சிட்டு வாழும்போது நான் எங்கே தப்பு பண்ணேன் அந்த ஒரு கேள்வி மனசுல இருக்கும். Where did I go wrong? I definitely do not deserve this. சாந்தி, உங்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்க மனசுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. You need answers for that question. எனக்கு அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குதோ you'll be normal. கண்டிப்பாக life is beautiful after a heartbreak சொல்லுவாங்க.
You do not fall in love just once. அது புக்கிஷாவே இருக்கும். காதல் ஒரு தடவை தான் வரும். வெரி புக்கிஷா இருக்கு இல்ல. You just have to look around. Open your heart. கஷ்டமா இருக்கு தெரியும். உங்களோட கோபம் நியாயமானது. It's justified completely. 150%, 200% justified. But இது அவருடைய லாஸ் தான். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனைவி அமைறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான். இந்த வலி மட்டும் அப்படியே வச்சுக்காதீங்க. லெட் இட் ஃப்ளோ. விட்டுடுங்க வெளியே. வலியை தான் விட முடியல. விட முடியும். மைண்ட் வேற எதுவுமே டைவர்ட் கூட அவர்தான் மோஸ்ட்லி ஊட்டி விட்டு நான் சாப்பிட்டேன். வேண்டாம். பிளேட்ல ரைஸ் போட்டு வாயில எடுத்து வச்சு அவர் ஞாபகம் தான் வருது. இருக்கும். நான் தூங்கி 2 மாசம் ஆச்சு. இதுக்கும் நான் யோகா தெரபிஸ்ட் எவ்வளவோ மெடிடேஷன் பண்றேன், எவ்வளவோ என் மைண்ட கண்ட்ரோல் பண்றேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சாந்தி, he is not worth your tears. உங்க கண்ணீருக்கே லைக் கிடையாது. அப்பா அம்மா கிடையாது, அன்பான தம்பி, அன்பான அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. குடும்பமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. உங்களுக்குன்னா சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கும்போது கஷ்டப்படுறது அவங்கதான். யாருக்காகவும் வாழ வேண்டாம், உங்களுக்காக நீங்க வாழுங்க. இதுதான் வாழ்க்கை. ஆம்பளைங்க ஏமாந்துட்டு போயிடுவாங்க, ஆனா பெண்கள் இப்படிதான் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருப்பாங்க. மனசுல இருக்கிற கேள்விகள் அந்த மனுஷக்கிட்ட கேட்கணும். ஏன் என்ன இப்படி மாத்திட்டு போயிட்டேன்னா அந்த கேள்விகள் இருக்கு. சாந்தி மாதிரி இன்னொன்று பொண்ணு நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆஃப்டர் ஷார்ட் பிரேக். அச்சம் தரும்.